பிரமோத்ய விக்ரமசிங்க தலைமையிலான தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டதன் பின்னர் நடத்தப்பட்ட முதலாவது ஊடக சந்திப்பு இதுவாகும். 25 பேர் கொண்டு இலங்கை குழாம் இதன்போது அறிவிக்கப்பட்டது. உயராற்றல் பிரிவின் தலைவர் ஜெரோம் ஜெயரத்னவையும் தேசிய தலைமை பயிற்றுனர் சனத் ஜெயசூரியவையும் அழைத்து கலந்துரையாடினோம். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள பாகிஸ்தான் கிரிக்கெட் தொடர், இங்கிலாந்து தொடர் மற்றும் உலக கிண்ணம் ஆகிய தொடர்களுக்கு இந்த 25 பேரிலிருந்து வீரர்களை தெரிவு செய்துள்ளோம். உலக கிண்ணம் வரை தஷுன் சாணக்கவை தலைவராக நியமிப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். அது தொடர்பில் சனத் ஜெயசூரியவுடனும் கலந்துரையாடியே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. புதிய அணியொன்றை தயார்படுத்தி இளம் அணியாக முன்னோக்கி செல்ல தீர்மானித்தேன். அந்த சவாலை ஏற்றுக்கொண்டேன். சிறந்த உதாரணம் பத்தும் நிசங்க. என்னை தெரிவுக்குழு தலைவராக நியமித்ததன் பின்னர் பத்தும் நிசங்கவை முதலில் அணிக்கு கொண்டு வந்தேன். 15 பேர் கொண்ட குழாத்தில் அவரை இணைத்தேன். அவ்வாறு செய்ய முடியாது என மிக்கி ஆதர் கூறினார். அவர் தயாரில்லை என கூறினார். நீங்கள் விளையாடுங்கள், நான் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என கூறினேன். அவ்வாறே பத்தும் நிசங்க அணிக்குள் வந்தார். விஷேன் ஹெலம்பெகே எனும் வீரர் 25 பேர் கொண்ட குழாத்தில் இடம்பெறவில்லை. குசல் மெண்டிஸ் அல்லது குசல் ஜனித் ஓட்டங்களை குவிக்கும் வரையில் பார்த்து கொண்டிருப்பதா எதிர்பார்ப்பு. கடந்த ரைசிங் ஸ்டார் கிரிக்கெட் தொடரில் விசேன் எனும் வீரர் விளையாடினார். அதில் அனைத்து போட்டிகளிலும் விளையாடினார். விசேன் சிறந்த வீரர், திறமையான வீரர் என்பது உண்மை. இன்னும் சற்று கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையான சந்தர்ப்பத்தில் நாம் அவரை அணிக்குள் கொண்டு வருவோம். சரித் தலைவராக செயற்படவில்லை. நீங்கள் சரித்துக்கு வழங்காமைக்கு காரணம் என்ன? ஒருநாள் போட்டிகளில் சரித்தின் திறமைகள் மற்றும் இறுதியாக நடைபெற்ற T20 போட்டிகளில் அவரது வெளிப்பாடுகளை பார்க்கும்போது சரித்துக்கு சற்று அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாக நாம் கருதுகின்றோம். இந்த உலக கிண்ண தொடரில் சரித்தின் திறமையை ஒரு வீரராகவோ அல்லது தலைவராகவோ வெளிக்கொணர்வு என்பது பற்றி நாம் சிந்தித்தோம். ஒரு வீரராக அவரிடமிருந்து அணிக்கு தேவையான பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என நாம் நினைத்தோம். ஆகவே நாம் கலந்துரையாடி இந்த தீர்மானத்தை எடுத்தோம். திடீரென வந்து உங்களது மகள் தெரிவுக்கான போட்டிகளில் விளையாடி வருவதாக தகவல் ஒன்று பரவுகிறது. அதன் உண்மைத்தன்மை என்ன? எனது மகள் கிட்டத்தட்ட 1 மாதமாக இலங்கை அணிக்காக எந்த ஒப்பந்தமும் இல்லாமல் பயிற்சி செய்து வருகின்றார். எனவே அங்கு பயிற்சி செய்வதற்கான முக்கிய காரணம் அவர் படிப்புக்காக ஆஸ்திரேலியாவில் இருந்தார். அங்கு நடைபெறும் மேக்ஸ் T20 போட்டியில் முதல் 11 வரில் விளையாடினார். அவர் முதற்தர கிரிக்கெட்டும் விளையாடுகின்றார். முந்தைய தேர்வாளர்கள் அனைவரும் அவரை இங்கு வர சொன்னார்கள். அதனால் நான் அவரை படிப்புக்காக அழைத்து வரவில்லை. தற்போது அவளுடைய திறமை மற்றும் செயல்திறனை பொறுத்து முந்தைய தேர்வாளர்கள் அனைவரும் அதனையே செய்துள்ளனர். தற்போது ஒரே ஒரு பயிற்சியை மட்டுமே செய்து வருகின்றனர்.